ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனலில் நாம் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக என்னோட பையனுக்காக ஆன்லைனில் ஒரு ஃப்ளாஷ் கார்ட் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 7 செட் ஆஃப் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருந்தது. ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 400 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணி எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வேளை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக போடுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஃப்ளாஷ் கார்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் பாக்ஸ் பார்ப்போம். இந்த ஆல்ஃபபெட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் 1 to 6 இயர்ஸ்லேருந்து இந்த குழந்தைங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 28 ஃப்ளாஷ் கார்ட்ஸ், எல்லா பாக்ஸ்லையுமே 28 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் தானே, இது என்ன 28 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 26 லெட்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு மீதி ரெண்டுமே வந்து ஒர்க் ஷீட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் கார்டில் பார்த்தீங்கன்னா போத் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வேர்ட் பிக்சர் வித் வேர்ட் இல்லஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A ஃபார் ஆப்பிள், ஃபோனிக்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஆசைஸ் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்கலாம். பின்னாடி கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. இதை குழந்தைங்க கிட்ட கொடுத்து ட்ரேஸ் பண்ணவும் சொல்லலாம். எப்படின்னா தனியாக ஒரு கார்டை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், இப்படி கையை வச்சுட்டு இப்படி போடு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், தென் ஒன் மோர் ஸ்லாண்டிங் லைன், தென் ஒன் ஸ்லீப்பிங் லைன். திஸ் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஃபார் ஏக்கு ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 28 ஃப்ளாஷ் கார்டு மீதி 2 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இப்போ வேன் அப்படின்னா V ஃபார் வேன். ஸோ இது 2 மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு, ஒரு சைட் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர், இன்னொரு சைடு ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 28 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் ஃப்ளாஷ் கார்டில் பார்த்தீங்கன்னா 1 to 27 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் 1 to 30 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு ஒர்க் ஷீட் கார்டு மட்டும் இல்லாமல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 27 கார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 28 கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்சிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர் 1 அப்படின்னா அதோட குவான்டிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதில் நம்பர் நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கன்னா 1 அப்படின்னா ONE1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 1 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா see there is one line in the picture, we have one nose அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் திங்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 2 அப்படின்னா 1 2ன்னு குழந்தைங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சு அதோட நம்பர் நேம்ஸ் வித் இங்கே இதுவும் கொடுத்துருக்காங்க. see there are how many cakes, 2 cakes போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் we have 2 eyes, 2 ears, 2 hands and 2 legs அப்படிங்கிற அந்த ஒரு நேச்சுரல் நம்ம கவுண்டிங்காக அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரியுமே சென்டென்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி 1 2 3 there are 3 gifts in the picture அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் as a 3 sides அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கார்டுமாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சைட்ஸுமே அழகாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷைனிங்காகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹர்ட்டிங்கும் இருக்காது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் குழந்தைங்க அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த கார்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்பர் ஃப்ளாஷ் கார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ளாஷ் கார்டு. ஃப்ரூட்ஸுமே எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட், இது வந்து ஃப்ரூட் ஃப்ளாஷ் கார்டுமே 28 ஃப்ளாஷ் கார்டு ஆஸ் யூஷுவல் ஒரு இந்த ஃப்ளாஷ் கார்டு இருந்தது. ஐ மீன் வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ளாஷ் கார்டுமே இப்போ இது ஆரஞ்ச் அப்படின்னா அந்த ஆரஞ்சை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுமே நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்ச் கலரில் இருக்கும், என்ன ஃப்ளேவர்ஃபுல் எல்லாமே அதை பற்றின இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் விட்டமின் C சோர்ஸ் இருக்குது. ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பார்த்து பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் நானே நிறைய அந்த ஃப்ரூட்ஸோட யூஸ்ஃபுல்லை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள் செரி அப்படின்னா அந்த செரி ஃப்ரூட்டோட
பிக்சரும் முன்னாடி கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் அதை கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செரி வந்து எப்படி இருக்கும், அதோட ஷேப் என்ன, கலர் என்ன, தென் அது என்ன ஃப்ளஷி ஃப்ரூட்டா, சீடி ஃப்ரூட்டா, ஜூசி ஃப்ரூட்டா, அது என்ன விட்டமின் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குது, எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லையுமே எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பேர் அப்படின்னா அந்த பேரோட சோர்ஸ் என்ன, அது என்ன கலரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றும் அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரூட்ஸோடது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிளுமே சேம். வெஜிடபிளில் இப்போ பாருங்கள் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. தென் அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸும் கொடுத்துருக்காங்க. அனிமலில் எனக்கு அனிமல்ஸ் பற்றி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ லயன்னா நமக்கு என்ன தெரியும், லயன் வந்து இட்ஸ் அ கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் இது பாருங்கள், ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணும், ரோர் பண்ணும், இது த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு, தென் இட் ஸ்லீப்ஸ் 18 to 20 hours a day. இந்த மாதிரி ரொம்ப நல்லா அதோட மேலோட இது என்ன, ஃபீமேலோடது என்ன, ஸோ ஜீப்ரா அப்படின்னா ஜீப்ராவோட இதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதே போல் பாருங்கள், ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்க, ஷேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், செமி சர்க்கிள், ஹெக்ஸகன், அந்த மாதிரி ஓவல், நிறைய ஸ்டார் ஷேப், ஹார்ட் அண்ட் ஷேப், கிரிசன், பென்டகன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் கலர்ஸ் மட்டும் கொடுக்காம கலர் வித் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து அந்த கலரை பற்றின ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், க்ரீன் இஸ் பிரைமரி கலரா செகண்டரி கலரா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதோட மிக்ஸ் காம்பினேஷன், இப்போ எல்லோவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கூட சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 3 to 4 years 5 years 6 years இருக்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. தென் பாருங்கள், ப்ரௌன் அப்படின்னா வேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் வந்து அதுவுமே செகண்டரி கலர், ரெட்டும் பிளாக்கும் ஒன்றா கலந்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு சிம்பலைஸ் ஆகுது, லாயல், டிபெண்டபிள், அந்த மாதிரி எதுக்கெல்லாம் சிம்பலைஸ் ஆகுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூ வந்து பிரைமரி கலர், ஸ்கையோட கலர், அந்த மாதிரி நிறைய ஒரு 4 இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஈவன் இதை வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்பீச்சுக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதே போல் இது கலர்ஸ் ஓகே. தென் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பேர்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பீக் இருக்குது, என்ன கலரில் பீக் இருக்கும், ஸோ எல்லாமே அதை பற்றின ஒரு அது ஆம்னியோரல்ஸா ஹெர்பியோரல்ஸா என்னென்னவோ அது எல்லாமே அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச் பற்றியுமே இதுதான் வந்து லாங் பீக் இருக்குது, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும், அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ப்ரொமோஷன்ஸ்க்காக கிடையாது. இது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. மேபி உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது காம்படிஷன்ஸ் ஏதாவது வந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுலேருந்து சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் அந்த ஸ்பீச் கொடுத்தா ஏதாவது வின் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பீச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. நிறைய குழந்தைங்களோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸை அதிகமாக காட்டும்பொழுது அவங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ஆகுது. ஸ்க்ரீனிங் டைம், அதாவது டிவி மொபைலில் காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளாஷ் கார்ட்ஸை கண்டினியூஸாக காட்டும்பொழுது அவங்களுக்கு அதிகமாக ஞாபக சக்தி அதிகமாகும், லாங்குவேஜை அழகாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. தென் அவங்க நிறைய வொக்காபுலரிஸ் கற்றுக்கலாம். தென் அவங்களாலேயே ஒரு ஸ்டோரிஸை ஒரு சென்டென்ஸை அவங்களாலேயே ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லயன் பிக்சர் அப்படி காமிச்சுன்னா இதில் லயனை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை அழகாக இந்த லயன் ஹாஸ் 2 eyes, அதுக்கு ஃபர் இருக்குது, அதுக்கு வந்து டெய்ல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 4 legs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலேயே அழகாக யோசிச்சு ஒரு ஃப்ரேமிங் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு திங்கிங் ஸ்கில்லுமே டெவலப் ஆகுது. ஸோ ஸ்க்ரீனிங் டைமை குறைச்சிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸை நிறைய கொடுத்து அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.